நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 8/2/2026க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் தை மாதம் 25ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 5:13 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:53 வரை சித்திரை, பின்பு சுவாதி. யோகம் இன்று அதிகாலை 4:53 வரை மரண யோகம், பின்பு காலை 6:34 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:53 வரை போராட்டாத்தி, பின்பு உத்திரட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். இன்று குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவர்கள். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனசாட்சிப்படி செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரக்கூடுங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். எதிர்பாராத திருப்பங்களும் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நான் என்ன சொல்ல முடியுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. இன்று உங்களுக்கு மதிய வேலை கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நல்லதொரு புரிதலை உருவாக்கும். காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் போய் முடியுங்க. இன்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்ற காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சந்தோஷம் மிகுந்த செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அக்கம்பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக்கக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை ஏற்பட கொடுங்க. பரணி திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும். பனி போல் உங்களுக்கு பிரச்சனைகள் விலகி செல்லக்கூடுங்க. என்று வாழ்க்கை உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். அதிர்ஷ்டமும் தேடி பெறக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கிருத்திகை இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு விருப்பங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இந்த காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். அரசால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக கொடுங்க. வழக்கில் உங்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். சாதகமான தீர்ப்பு வரக்கூடுங்க. வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக பார்த்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயம்படி நடந்து கொள்வார்கள். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலசிலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்கும்.
நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் ஓரளவு மாற்றங்கள் இருக்க கொடுங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அலைச்சலை கொடுக்கும். வியாபாரம் விரிவாக்கம் தொடர்பான பணிகள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். பழைய பாக்கிகள் நீங்க நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் கொஞ்சம் சோர்வும் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று போட்டி போட்டு முன்னேறி செல்ல முடியுங்க. பெண்கள் பிடித்தமான வேலைகளில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு என்று மன கஷ்டம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட்டு பட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி, இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் மேம்படக்கூடும். காரியங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் கண்டிப்பாக அமையுங்க. மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் ஏற்படும் நான் என்று சொல்ல முடியுங்க. மிருக சிரிஷம், வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் இருக்கும். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுக்கு முடிஞ்ச அளவு எதை யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிதுனம் ராசினியர்கள், இனி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். சந்தோஷ எண்ணங்கள் என்று வெளிப்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடுங்க. பய உணர்வு கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியாவது முன்னேறி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் திட்டங்கள் ஓரளவு பலிக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவும் கிடைக்கக்கூடும். மிதுனம் ராசினியர்கள், மற்றொரு விஷயத்தில் தலையிடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் இருந்தது கண்டிப்பாக சரியாகுங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இன்று யதார்த்தமாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக்கக்கூடும். மனமும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனை கூட முடிவு கிடைக்கக்கூடும். அது மட்டுமில்லை, பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடும். காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். இன்று பெண்கள் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். சில தேவைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்படியாவது அதை சரி கட்டிவிட முடியும். பெண்களுக்கு என்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய குழப்பங்கள் எதுவும் இருக்காது. காதலில் நீங்கள் தான் அமைதி நிலையை அடைய வேண்டும். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். குழப்பங்கள் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வியில் சாதிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும்
குரு பகவான் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று, ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு, எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷம். இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. யாரை பற்றியும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். திருவாதிரை. இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நல்ல எண்ணங்கள் உருவாகக்கூடும். காரியங்கள வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பேச்சு குறைத்துக் கொண்டு பணிகள்ல நீங்க கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூசம். என்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளி ஆசைகள் நிறைவேறக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்க. இன்று மனமாற்றம் தடுமாற்றம் ஏற்பட்டது கூட போக போக சரியாகும். உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள். இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உங்களின் பலமிடத்தை உணர்ந்து கொள்வீர்கள். மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக சாதகமாக முடிய கொடுங்க. வேற்று மதத்தவர்கள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய ஆடை அலங்கார பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை மதிக்கக்கூடும். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்தியோக மாற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். கவலைப்படாமல் செயலாற்றுவது மிக சிறப்பு. கொடுக்கப்பட்ட பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திறமையாக செய்து முடிப்பீர்கள். போட்டிகள் கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காரியங்கள் சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் இருந்து மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக மறைந்துவிடக்கூடும். உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பும் கண்டிப்பாக மாறும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எல்லோருக்கும் இன்று வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். புதிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். பெண்கள் இன்று முயற்சியின் பேரில் முன்னேற்றம் அடைய முடியுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய குழப்பத்தை கொடுக்காது. காதலில் விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. பதட்டமும் குழப்பமும் தயவு செய்து வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்கள் இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். அப்படியே அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் சென்று விட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க இனிமையாகவும் வழிநடத்தி செல்லக்கூடும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று எதிலும் யோசித்து செய்யும் காரியங்களை வச்சிருக்கோங்க. மன தட்டுப்பாடு குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விறுவிறுப்புடன் சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று எல்லோரும் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் கிடைக்கக்கூடும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன வலிமையும் இன்று கண்டிப்பாக கொடுங்க. இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். இன்று நீங்க தைரியமாக எதிலும் ஈடுபடுவது மிக சிறப்பு. பூசம். கனவுகள் நனவாகக்கூடும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களை பார்த்து மற்றவர்கள் வியக்க கூடுங்க. என்று எடுக்கும் முடிவில் தெளிவாக எடுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடும். ஆயில்யம். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். சமூகத்தில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிரும் வெற்றி இருக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்பட கொடுங்க. காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனதிற்குள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு
நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். அது போதுங்க. சிம்மம் ராசினியர்கள். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்கக்கூடுங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லதொரு முடிவை கிடைக்கும். அவசரமாக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகக்கூடும். எதிர்பார்த்த பண வரவும் கண்டிப்பாக வரக்கூடும். உங்கள் பலவீனத்தை உணர்ந்து கொள்வீர்கள். மூத்த சகோதரருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். இன்று சிலரின் தவறை சுட்டிக்காட்டுவதன் மூலம் கொஞ்சம் சச்சரவுகள் ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் போட்டிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்ட பெண்ணு சரியாகும். எதையும் சமாளித்து முன்னேறெடுக்க முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். என்று எல்லோரிடத்திலும் நளினமாக பேசி காரில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள கொடுங்க. தைரியமாக செயல்படக்கூடிய வேலைகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. பெண்களுக்கு மன வலிமை கொடுங்க. எதிர்காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இது அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கணவனிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குங்க. விட்டுக் கொடுக்க வேண்டும். பொறுமையாக செயல்பட வேண்டும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை அமைதியுடன் செயல்பட வேண்டும். போக போக எல்லாம் சரியாகும். என்று மாணவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்களாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. வியாபார போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். அதனை நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். சண்டை சச்சரவுகள்ல ஓரளவு மாற்றம் இருக்குங்க. புத்தி சாதுரியத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. யாரையும் இன்று நீங்க எந்த வகையிலும் குறைத்து பேச வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். இல்லத்தில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுங்க. தாய் தந்தையாரிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பூரம். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். நிதானமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. உத்தியோகத்தில் சக நண்பர்கள் மதிக்க கொடுங்க. உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. உத்திரம். நெறிமுடன் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வீர்கள். தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். என்று மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நடக்கும் காரியங்களை கவனமாக கவனியுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு மனக்கசப்புகள் நீங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று எல்லோரிடமும் யதார்த்தமாக பேசி பழகுவீர்கள். எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல நெருக்கடிகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்லாதீர்கள். பேச்சு குறைத்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு ஏற்பட கொடுங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். உத்தியோகத்தில் உங்களுக்கு திருப்திகரமான சூழல் உருவாக கூட்டும். உற்சாகமான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. என்று சிக்கனமாக செலவழிக்கக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்கின்றது. எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். உற்சாகத்திற்கு என்று குறைவு இருக்காது. அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும்.
சண்டை சச்சரவிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். திடீர் கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாக கொடுங்க. அனைவரும் உங்களை பார்த்து கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. பெண்கள் இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இறைவன் வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை அமைத்துவிடக் கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் பதட்டமும் கொஞ்சம் இருக்கும். தேவையில்லாத பேச்சுக்களால் குழப்பம் இருக்கும். மன வலிமையும் கொஞ்சம் இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை பேசிவிட்டு கவலைப்படுவது ஒன்றும் இல்லைங்க. எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று மாணவர்கள் படியுங்கள், நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று துணிச்சலுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். என்று நீங்க எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. அஸ்தம். மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முன் கோபங்களை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். சிலரின் தவறை நீங்க சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளை சிக்கிக் கொள்வீர்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. வீணான விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இன்று புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. சித்திரை. என்று பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. துணிச்சலும் வெளிப்படக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். நல்லதொரு உறக்கம் ஏற்படக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உற்சாகமான நாளாக இருக்க கொடுங்க. அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். என்று நீங்க சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். என்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். சிலர் உங்களை நம்பிய முக்கிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள கொடுங்க. என்று கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மாற்று மருத்துவம் கூட கண்டிப்பாக கை கொடுக்கும். அதிரடியாக சில திட்டங்களை தீட்டி வெற்றி பெறுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு லாபம் உண்டாக கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். சிலருடைய செயல்களை கண்டு நீங்க தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். ஆச்சரியப்படும் வகையில் தான் எல்லாம் இருக்கக்கூடும். அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயரக்கூடும். புதிய தொடர்புகள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. அதனால் உங்களுக்கு நன்மையும் ஏற்படக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று மனம் போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். எண்ணற்ற மாற்றத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு சந்தோஷ எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று காதலை பொறுத்தவரை திட்டமிடுதல் வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடும். வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெற முடியுங்க. பிடித்தமான கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள். என்று படைப்பில் முழு ஆர்வம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படியுங்கள், அது வெற்றியை கொடுக்குங்க. அதேபோல் மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். அடர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிட்டும். கௌரவமும் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை முடிவு கிடைக்குங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும்.
வியாபாரத்தில் இந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் செயல்களைக் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க என்று உங்களுடைய ஆலோசனைகளை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி கொடுங்க. சுவாதி, பண பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் இன்று தவிடுபடியாக கூடும். பேச்சிலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று நீங்க பழைய பாக்கிகளை எப்படியாவது வசூல் செய்து விடுவீர்கள். விசாகம், நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சிறப்பாக பணிகளை புரிந்து வெற்றி பெற முடியும். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்ட முடியும். இன்று எதிர்மறையாக செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடுங்க. பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்கு நாட்டம் செல்லக்கூடுங்க. உடைய ஆலோசனையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சுயநலம் கருதாமல் அடுத்தவருக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். நட்பும் கௌரவம் அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று நீங்க நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். பேச்சுவார்த்தைகளை நீங்க நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சாதகமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மனம் போன வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க வேண்டும் என்று தொடங்குவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக திருப்ப முனையாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கப்படுவீர்கள். போக போக எல்லாம் சரியாக கொடுங்க. சந்தேக புத்தி மட்டும் தயவு செய்து வேண்டாம். எல்லோரையும் நம்புங்கள். ஆனால் பார்த்து முக்கியமான நபரிடம் மட்டும் எந்த ஒரு விலையும் கொடுக்க பாருங்கள். என்று பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். சில விஷயங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பெண்கள் இன்று மனம் கொஞ்சம் குழப்பமடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். காதலை பொறுத்தவரை நீங்க கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். கவலைப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுயமான விஷயங்களை நாட்டம் செல்லுங்க. கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் இந்த முக்கிய முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள். மாணவர்களுக்கு தங்கு தடையின்றி கல்வி கிடைக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். திருமணம் தொடர்பான காரியங்களை வச்சிருக்கும். இன்று உங்களுக்கு உன்னதமான செயல்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அனுஷம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். குடும்பம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். செலவுகளை நீங்க பார்த்து பண்ண வேண்டும். சேமிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடும். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். கேட்டை, இந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். குடும்பம் முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். என்று புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூடும். என்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். செய்யும் பணிகளை கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள், இன்று ஏனந்தானமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். கம்பீரமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று நினைத்த காரியத்தை கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். சிக்கலான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள்.
வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறையுங்க. உத்தியோகத்தில் அதிகாரியுடன் பணிப்போர் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படுவதாக இருக்க கொடுங்க. என்று உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவார்கள். சக பணியாளர்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்க கொடுங்க. என்றோ செய்த உதவிக்கு ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்க கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கௌரவம், அந்தஸ்து கண்டிப்பாக உயருங்க. புதிய தொடர்புகள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதலுக்காக நீங்க நேரத்தை மட்டுமே நடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் நடக்கும் விஷயங்களை கவனியுங்கள். விடுமுறை விட்டாலும் படியுங்கள். படிப்பில் முழு ஆர்வம் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்பின் தெரியாத நபரிடம் பேச்சுக்கள் வேண்டாம். அடிப்படை வசதிகளை இன்று மேம்படுத்துவீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் ஏற்படும் நலன்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பூராடம். நடப்பவை அனைத்தும் இன்று நன்மைக்கே. எதையும் யோசித்து செய்தால் வெற்றி ஏற்படக்கூடும். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுக்க முடியுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அந்தஸ்தில் ஒருவரின் நட்பு கிடைக்கக்கூடும். என்று பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நலன்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். அலுவலக பணிகளை எல்லாம் முன்கூட்டியே செய்து முடித்து பாராட்டுகளை பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள் இன்று நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தியவர்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். கம்பீரமாக பேசி காரியங்களையும் சாதித்து காட்டுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருக்க கொடுங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் கிடைக்கக்கூடும். வாகனத்தை சீர் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய யுக்திகளை கையாண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சில தந்திரங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்லக்கூடும். தொழில் வியாபாரம் போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கும் செல்லக்கூடும். உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்கள் இப்பொழுது மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். முக்கிய பொறுப்புகள் இருப்பவரின் ஆதரவு கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெற முடியும். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வர கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் இன்று பேச்சாற்றலை பெற்றுக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். தங்கு தடையின்றி பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. திருப்பங்கள் இருந்த நாளாக இருக்கக்கூடும். காதலை விட்டுக் கொடுப்பது ரொம்ப நல்லது. காதலை பொறுத்தவரை பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடித்து காட்டுவீர்கள். உடன்பிறப்புகள் வழியில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். பக்கபலமாக நண்பர்கள் இருக்க கொடுங்க. கட்டளையிடுகின்ற பதவிகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடுங்க. என் மனசுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. திருவோணம். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக நீங்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். என்று உங்க மனசுக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வரக்கூடுங்க. சுற்றுலா பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். அவிட்டம். இன்று மனம் போல் வாழ்க்கை ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். சிறிய அளவில் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை நன்கு வலுப்படுத்துங்கள். பழைய கடனை தீர்ப்பதற்கு முயற்சியில் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தை நுணுக்கமான முறையில மேற்கொள்வீர்கள். இன்று தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்க கொடுங்க. செல்வம் செல்வாக்கு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று தைரியமாக செயல்பட்டு கம்பீரமாக பேசி காரியங்களை சுலபமாக ஈடுபட்டு வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். என்ன ஒன்று சிலரின் தவறை சுட்டி காட்டுவதன் மூலம் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள் இன்று வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். எடுத்த வேலைகளை முடிக்காமல் ஓய மாட்டீர்கள். தாயாருடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் விலகி செல்லுங்க. பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழி யோசிப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். அதிகார துணையுடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் விமர்சனையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். காரிய தடைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. செல்வம் சேரும், செல்வாக்கு உயருங்க. வாழ்க்கை தர உயர எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நெருக்கமானவுடன் மகிழ்ச்சியாக பொழுதி கழிப்பீர்கள். சிற்றின்பு செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்குங்க. திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட வேண்டாம், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எந்த வேலையில் முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். காதலை விட்டுக் கொடுப்பதும் பொறுமை காப்பதும் மிக நல்லது. காதலுக்காக நீங்க எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் அடிப்படை தேவைகளை புரிந்து கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. மாணவர்கள் பிடித்தமான வேலைகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக முன்னெடுத்து கொடுக்கும். தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று உங்களுக்கு பண வரவு சீராக இருக்க கொடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மகிழ்ச்சியாக இன்று பொழுதை கழிப்பீர்கள். மனத்தாங்கல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அவசரமாக சில வேலைகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழி யோசிப்பீர்கள். குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. போராட்டாத்தி. இன்று நிலுவையில் உள்ள பணம் வரக்கூடும். லாபம் கணிசமாக இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். உணர்ச்சி வசப்பட்டு எதிலும் ஈடுபட வேண்டாம். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். விருந்தினர்கள் வருகை இருக்கக்கூடும். தடைப்பட்ட காரியங்களை வெற்றி இருக்கக்கூடும். திருமண காரியங்கள் சாதகமாக நடைபெறக்கூடும். இன்று நீங்க வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க.
வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். தயவு செய்து பஞ்சாயத்துக்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். மீனம் ராசினியர்கள் என்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்குங்க. சிலரின் தவறை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளை சிக்குவீர்கள். வியாபாரத்தில் போட்டிகள் கொஞ்சம் இருக்கும். உத்தியோகத்தில் சக நண்பர்கள் ஆதரவு ஏற்படக்கூடும். உடைய பெயர் இன்று கெடாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட்ட பின்னர் சரியாக கொடுங்க. இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு மட்டும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். பிள்ளைகளால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பழைய கடனை தீர்ப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். லாபம் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் போதும் என்ற மனப்பான்மையில் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். இன்று வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்கள் வருகை என்று இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக முடியுங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அவ்வப்போது வந்து தோன்றுங்க. கவன நடைமுறையை மட்டும் பின்பற்ற வேண்டும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். பழைய பிரச்சனைகள் கூட இப்பொழுது முடிவு கிடைக்குங்க. உடைய அணுகுமுறையில் நல்லதொரு மாற்றங்களும் தீர்வுகளும் ஏற்படக்கூடும். உற்சாகத்திற்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. தங்கு தடையின்றி இனி பணிகளை மேற்கொள்வீர்கள். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சங்கடமான சூழலிருந்து தன்னை காத்துக் கொள்வீர்கள். இன்று முடிஞ்சளவு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சாமர்த்தியத்தால் வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். காதலில் உங்களுக்கு சின்ன சின்ன குளறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும். காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் இருங்கள். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்காக முழு முடிவுகளை எடுப்பீர்கள். பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பாக செயல்பட முடியுங்க. நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. இன்று இனிமையாக பேசி காரில் ஈடுபடுவீர்கள். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். உங்கள் பலம் எது பலவீனம் எது என்று கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பழிக்க கொடுங்க. தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. கவன நடைமுறையை பின்பற்றுங்கள். திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சின்ன விஷயத்திற்கும் கோபம் வரக்கூடும். நிதானம் இருப்பது ரொம்ப நல்லது. யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க. ரேவதி. சுற்றுலா பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு சீர்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கூடுமானவரை இன்று நீங்க முயற்சி பண்ணுங்கள். எதிலையும் வெற்றி பெறலாம். யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். அதை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது போதுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.